சாதிய தாக்குதல் மட்டுமல்ல, பொதுவாக திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கிட்டு போச்சு. நீங்கள் என்னன்னா பண்ணாலும், ஆனால் அதுக்கு பெரிய குறைகள் வந்து என்னென்னா, அது ஆட்சியை குறை சொல்லாமல் ஏதோ ஜாதிய பிரச்சனைகள் அது இது காவல்துறையை நிம்மதியாக இயங்க விடவில்லை. தமிழகத்துடைய காவல்துறையை நிம்மதியாக இயங்க விடாமல் செய்கிற நிகழ்ச்சி தான். காவல்துறையை தன்னிச்சையாக இயங்க விட்டாங்கன்னா போதும். அது ஆளுங்கட்சியினுடைய தலையீடு, திமுகவுடைய தலையீடு மிக அதிகம். ஆங்காங்கே ஏன்னா போய் அதிகாரமற்ற ஒரு பதவியே இல்லாத அதிகாரமற்ற ஒரு இடத்துல போய் ஒரு டிஐஜி டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர முடியும், ஐஜி டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர முடியும். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு போய் பாருங்கள், பீச்சில் சபரீஷ் வீட்டுக்கு முன்னாடி எத்தனை டிஐஜி நிற்கிறான், எத்தனை எஸ்பி நிற்கிறான், எத்தனை டிஎஸ்பி நிற்கிறான்னு பாருங்கள். அதுக்கே நிற்க மாட்டான். அவன் கையில் இருக்கிற பொட்டியை பாருங்கள், இல்லாட்டினா அவங்க வந்து ஆளு கூட வச்சிருப்பா, ஜீப்பில் போய் ஏறிப்பார், ரைடு பண்ணு, அவனை ரைடு பண்ணு. டிரான்ஸ்ஃபருக்கு பணம் எங்கே போய் அப்புறம் எப்படி அவங்ககிட்ட நீ இதை சட்ட ஒழுங்கு எப்படி பாதுகாப்ப? ஓரங்கட்டப்படல. பணம் கொடுக்காதான் நேர்மையான பதவிக்கு வர முடியல. நான் ஓரங்கட்டப்பட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நேர்மையான அதிகாரிகளும் பணம் கொடுத்துட்டு தான் நேர்மையாக வர்றான். அது மாதிரி நிலைமை.